ஏசில ரூப ரகுநாத் கருணனம், ஏசில புருபாதி மகாராஜ் கருணம், என் குருநாத் கருணம். தொடர்ந்து வந்து ஸ்ரீமத் பாகவத கவனிப்போம். கிளாஸ் வந்து கூட அனைத்த போதும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு நல்லபடியாக திரும்பி கண்ணை எல்லாம் இது பண்ணிட்டாரு. ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மதஜி 2 வாரம் 1 வாரமாச்சா? 1 வாரம் வரல, 2 வாரமா, 3 வாரம்? உஷா மதி போன வாரம் எம்சி அதான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே பிரபு. பன்னீர் ஹரிகிருஷ்ணா பண்ணி சொல்லு பிரபு. ஓகே, ராதா மாதா படிக்கும்போது, அந்த ஜெய ராதா மாதா படிக்கும்போதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து படிக்கணும். நீங்கள் வாய் தொடர்ந்து படித்தாதான் அது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மெமரைஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, அந்த பாகவதத்தோட அந்த இதுக்கு நம்மளுக்கு வரும், அந்த அந்த மூட் நம்மளுக்கு டெவலப் ஆகும். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ, முதல் காண்டம், சாப்டர் 5, வியாசருக்கு நாரதின் உபதேசங்கள், சாப்டர் 5 அத்தியாயம் 5, டெக்ஸ்ட் 23, எஸ், பதம் 23. ஓகே ப்ரோ. அஹம் புராதிதா பவோ அபவம் முனே தாஸ்யஸ்து கஷ்யஷ்சன வேதவாதினாம் நிரூபிதோ பலகா ஏவ யோகினா கிருஷ்ணே பிரவ்ஷுஷி நிர்விவிஷதாம். சாரி. ஓகே, அஹம் புராதித பவே அபவம் முனே தஸ்யஸ்து கஷ்யஷ்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினா சுஷ்ருஷனே பிரவ்ருஷி நிர்விசிஷ்யதாம். பிரபு படிங்க. அஹம் புராதீத பவே அபவம் முனே தஸ்யஸ்து கஸ்யஷ்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஷ்ருஷனே பிரவ்ருஷி நிர்விவிஷதாம். மாதாஜி படிங்க வந்து. அஹம் புராதினா பவே அபவம் முனே தஸ்யஸ்து கஸ்யஷ்சன வேதவாதினா நிரூபிதோ பாலக ஏவ யோகினா சுஷ்ருஷனே பிரவ்ருஷி நிர்விசிஷ்யதாம். அஹம் நான், புரா முன்பு, அதித பாவே முந்திய யுகத்தில், அபவம் ஆனேன், முனி முனிவரே, தஷ்யா வேலக்காரியின், தூ ஆனால், கஷ்யஷ்சன யாரோ ஒரு, வேதவாதினாம் வேதாந்தத்தை பின்பற்றுபவர்களின், நிரூபிதா ஈடுபட்டிருந்த, பாலகா தொண்டு புரியும் சிறுவன், ஏவ மட்டுமே, யோகினாம் பக்தர்களின், சுஷ்ருஷனே தொண்டில், பிரவ்ருஷி 4 மாத மழைக்காலத்தின் போது, நீர்விவிஷதாம் ஒன்றாக வாழும். மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபாத. முனிவரே, முந்திய யுகத்தில்
முனிவரே வேதாந்த கொள்கைகளை பின்பற்றும் பிராமணர்களின் தொண்டில் ஈடுபட்டிருந்த யாரோ ஒரு வேலைக்காரியின் மகனாக நான் பிறந்திருந்தேன். 4 மாத மழைக்காலத்தில் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய சொந்த சேவையில் நான் ஈடுபட்டிருந்தேன். அகம் புராதித பவே அபவம் முனே தஷ்யஸ்து கஷ்யஷ்சன வேதவாதினாம் நிரூபித்தோ பாலக ஏவ யோகினாம் சுஷ்ருஷனே பிரபுஷசி நீர்விபீஷதாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இங்கே வந்து தொடர்ந்து இப்போ யார் பேசியிருக்கிறாங்க? ரவி பிரபு சொல்லுங்கள் கரெக்டாக. யார் பேசுகிறாங்கப்பா? வியாசதேவர். வியாசதேவர் கேட்குறாரு, சொல்கிறது நாரதர் சொல்கிறாரு, வியாசதேவர் கேட்குறாரு. நாரதர் இருந்து இங்கே என்னது ஒரு வியாசதேவர் சிஷ்யர். ஓகே, வெரி குட். ஹரிகிருஷ்ணா குரு. ஓகே, இப்போ வந்து வியாசதேவர் அந்த பாகவத புராணம் எழுதாமல் விட்டதுக்கு அப்போ பாகவதம் எழுதணும்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வர்றாரு. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு இதுக்கு முன்னே வந்து அவர் கொஞ்சம் கடினமாக பேசினார். கொஞ்சம் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து இது பண்ணார். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த 23வது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அந்த எக்ஸாம்பிள், அந்த உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே இல்லை, அவரோட சொந்த வாழ்க்கையை வந்து உதாரணம் கொடுக்குறாரு. அதாவது கிருஷ்ண பக்தியோட சார்ந்த கிருஷ்ண பக்தர்கள். ஓகே, அதாவது சிவபெருமான் வந்து பாகவதர் சொல்கிறாரு, அது என்னதுன்னா, ஆராதனாம் விஷ்ணு ஆராதனாம் சர்வேஷாம் தஸ்மாட் பரந்தரம் தேவி சதாச்சரம் சதாச்சரம் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஆராதனா வந்து என்ன, வழிபாடு. ஓகே, வழிபாடுகளே சிறந்த வழிபாடு வந்து, அதாவது சிவபெருமான் சொல்கிறாரு, பகவான் விஷ்ணு வழிபாடு. ஆனால் தஸ்மான் பரந்தரம் தேவி பார்வதேவியே, அதுலேயும் வந்து சேர்ந்தது அவருடைய பக்தர்களை வழிபடுவது, டிவோட்டி ஒர்ஷிப். அப்போ வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வந்து முழுக்க வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி வந்து பேசினா, பகவான் கிருஷ்ணனை பற்றி நாலேஜ் தெரிஞ்சால் மக்கள் ஒன்றும் நன்மை அடைவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஜெய் ஜெகநாத பல சுந்தர மகாராணிக்கு ஜெய், கௌரநிதாய்க்கு ஜெய், ஜெய் ஸ்ரீ நரசிங்க பகவானுக்கு ஜெய், சித்த பிரபுக்கு. ஓகே, அப்போ வந்து பகவான் வந்து பற்றி பேசினால் மட்டும்தான் மக்கள் வந்து தெளிவடைய முடியும், இதுக்கும் சொன்னார். இப்போ பகவானுடைய பகவானோட பக்தி தெரிஞ்சுக்கணும்னா பகவானுடைய பக்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களோட கருணை என்ன தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்ன சொன்னால், முனிவரே முந்தைய காலத்தில் வேதாந்த கொள்கைகளை பின்பற்றும் பிராமணர்கள் தொண்டில் ஈடுபட்டிருந்த யாரோ ஒரு வேலைக்காரின் மகனாக நான் பிறந்திருந்தேன். அதாவது வந்து லாஸ்ட் யுகா, அதாவது வந்து இப்போ வந்து நிறைய பேர் கேட்கலாம், என்ன பிரபு நாரதர் வந்து ஏற்கனவே வேலைக்காரி மகனாக பிறந்தார் சொல்கிறாரு, அப்போ அவர் வந்து எப்படி பிரபு நிரந்தரமான இல்லையா? ஆக்சுவலி வந்து நாரத முனி வந்து இஸ் த இட்டர்னல் டிவோட்டி ஆஃப் த லார்ட் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. பகவான் நிரந்தரமான பக்தர் நாரத முனி. பட் ஏன் வந்து இந்த மாதிரி வேலைக்காரியான மகனாக பிறந்தது ஏன் சொல்கிறாங்க? காரணம் என்ன? கௌரங்க பிரிய மாதேஜி இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து வேலைக்காரின் மகனாக இருந்தேன். பிறகு அதை சொல்கிறேன், நான் 4 மாத மழைக்காலத்தில் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களுடைய சொந்த சேவையில் நான் இருப்பேன். அவங்க சேவையில் நான் வந்து இருந்தேன், அவங்க சேவை செஞ்சேன். தென் பிறகு வந்து எனக்கு இந்த 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 இது கிடச்சிருக்கு, இப்போ நாரதராக இருக்கேன். பட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நாரதர் இஸ் த இட்டர்னல் டிவோட்டி. அவர் வந்து பகவானோட நிரந்தரமான டிவோட்டி. பட் வந்து இங்கே வந்து லாஸ்ட் பர்த்தில் வந்து அவர் வந்து வேலைக்காரர் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க. பகவான் இப்படியும் பண்ணுறாரு அப்படியும் பண்ணுறாரு. ஏன், எதனால், என்ன காரணம் அது? உஷாமதிஜி ஆக்சுவலி வந்து பகவான் வந்து இப்போ பகவான் பிருந்தாவன் லீலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பகவான் பிருந்தாவன் லீலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகவான் வந்து பிருந்தாவனத்தில் வந்து
9 வயசு 10-11 வயசு வரைக்கும் தான் அங்கே இருக்கிறாரு. அப்புறம் வந்து யார் வந்து கூட்டு போகிறா? அக்குரர் வந்து கூட்டு போகிறார். யார் கூட்டு போகிறா? யார் கூட்டு போகிறா? அக்குரர் வந்து யார்? ஷாமாதேஜி, அக்குரர் வந்து இவரோட யார்? தேவகி வசுதேவருடைய சரி டிரைவரு. ஓகே, அப்போ அவங்க வந்து அங்கே கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க வராங்க. அக்குரர் வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு அங்கே எங்கே போகிறாரு? முக்கிய மந்தாஜம்கா எங்கே போகிறாரு? மதுராவுக்கு கூப்பிட்டு போகிறாரு. மதுராவுக்கு போனோடனே அங்கே போய் அவங்க அப்பா அம்மாலாம் பார்க்குறதுக்கு அவர் போகிறாரு. அவங்க போக அப்போ அங்கே வந்து கம்சனை வந்து பார்க்குறாரு. ஓகேவா? அப்போ அங்கேருந்து பிருந்தாவனத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ இங்கெல்லாம் வந்து யசோதா அம்மா, நந்தா மகாராஜா, அப்புறம் வந்து ராதாராணி, லலிதா விசாகம் இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு ஏங்குறாங்க. கிருஷ்ணரை போக விடாமல் அந்த சேரிட்ட போக விடாமல் பிருந்தாவனம் வந்து வெளியாகாமல் எல்லாம் வந்து மின்னுக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாம் வந்து கீழே விழுந்து எல்லாம் இது பண்ணுறாங்க, ஏற்றிட்டு போகணுன்னு. எங்களை ஏற்றிட்டு போயிருங்க, எங்களை சாப்பிடுச்ச கிருஷ்ணன் இல்லாமல் நாங்கள் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் இருக்க முடியாதுன்னு. ஆனால் இது வந்து கதை, இது ஒரு ஸ்டோரி. இதுக்கப்புறமும் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டோரி போகும். ஆக்சுவலி வந்து தத்துவ விசாரம் படி பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஒருபொழுதும் பிருந்தாவனம் விட்டு வெளியே போகிறது கிடையாது. கிருஷ்ணர் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேருக்கு சில விஷயங்கள் கிருஷ்ண லீலையில் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதாவது கிருஷ்ணர் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து 9-10 வயசில் வெளியேட்டார். ஆனால் சில லீலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதரவு விளையாடுறது, இது பண்ணுறது, இது எல்லாத்தையுமா அவர் வந்து 9 வயசுக்குள்ளே 10 வயசுக்குள்ள செஞ்சுட்டாரு. நிறைய ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. நான் உண்மையாக சொன்னேன், மாதாஜி நீங்கள் வந்து உண்மையிலே வெரி வந்து உங்களுக்கு வந்து வெரி தேங்க்ஸ்ஃபுல் சொன்னேன். பட் யாருமே இந்த 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 பர்டிகுலர் இந்த கீழே யாருமே வந்து நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. நிறைய லீலை இருக்குல்ல. இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து ராதாராணி வீட்டுக்கு போனார். ராதாராணி வீட்டுக்கு போவார் நைட்டில். அவங்க மாமியாருக்கு தெரியாமல் போவார். அப்போ திடீர்னு வந்து பார்த்தா அவங்க மாமா கண்ணு பிடிச்சிடுவாங்க. ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளே வந்து புல்லாங்குழல் விழுந்து கிடக்கும், இந்த ஃப்ரூட் உள்ளே விழுந்து கிடக்கும். அப்போ வந்து எப்படி விழுந்துருச்சு பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, ராதா என்ன சொல்லுவாங்க, இல்லை வெளியே விழுந்து புல்லாங்குழல் மழை பெஞ்சுன்னு. இல்லை வெளியே வந்து அவங்க வெளியே வந்து கிருஷ்ணருக்கு தான் பார்ப்பாங்க. அவள் வெளியே வந்து பார்த்தா புல்லாங்குழல் மழை பெய்யும். எங்கே பார்த்தா எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ரூட் இருக்கும், ஃப்ரூட் ரெயின் வந்துருக்கும். இப்போ இந்த லீலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த 9 வயசுக்குள்ளே முடிஞ்சே. நம்ம எங்கேயாச்சும் யோசிச்சிருக்குமா? கிடையாது. கிருஷ்ணன் வந்து ஒன்று போயிட்டார். அது வந்து அங்கே பல பஞ்சாயத்து பல கதைகள் நடக்கும். பட் கிருஷ்ணன் ஆக்சுவலி வந்து த டீப் மீனிங் ஆக்சுவலி வந்து கிருஷ்ணன் அந்த இடத்துக்குள்ளேயே இருக்கிறாரு. ஸோ மச் லீலை நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் வந்து நம்ம வந்து தத்துவ விசார் அண்ட் அப்பாட்ட விசார் மீன்ஸ் வந்து அது வந்து வெறும் மேலோட்டமாக கதம்னு கிடையாது. இது அதுவும் வந்து தத்துவம் தான். பட் வந்து இது டீப் மீனிங். நான் வந்து கிருஷ்ணன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் 3 கேட்டகரி சொல்லியிருக்கிறேன். துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணர் என்ன கிருஷ்ணர்? கிருஷ்ணா. தென் மதுராவில் இருக்கக்கூடியவர் கிருஷ்ண தரா. தென் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் கிருஷ்ண தமா. சொல்லுங்க ப்ரோ. ஏற்கனவே என்னோட தனிப்பட்ட ஒரு சொல்லுங்க. ஏற்கனவே வந்து நம்ம மக்களுக்கு வந்து அவங்களுக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ இதில் வந்து இந்த மாதிரி குழப்பம், எதுக்கு இந்த மாதிரி குழப்பம்? பகவான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதுதான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு குழப்பம்? 9 வயசு நம்மள ரொம்ப வந்து எதுக்கு அந்த மாதிரி ஒரு குழப்பம்? ஸ்ட்ரெயிட் போவார். இப்போ மொத்த மதத்தில் வந்து இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை தெரியுமா? இதனால இப்போ பாருங்க, அவன் நம்ம மதத்தை வந்து கேவலமாக நிலமாக சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாருக்கும் இல்லாதனால பல பிரச்சனை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டை வந்து ஒரு ஆழத்தை வந்து நம்ம பேச முடியும். இப்போ இதை பற்றி முழுமையாக தெரியணும்னா அது உட்காந்து வருஷம் காலம் படிக்கணும். ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பக்தருக்கு இருந்துச்சுன்னா யார் கூடயும் நம்ம பேசலாம். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. அதாவது கிருஷ்ண லீலையை வந்து நம்ம நேராக பேசலாம். இது வந்து இப்போ பாருங்க காம்ப்ளிகேட்டாக இருக்குது. இதுவே காம்ப்ளிகேட்டட். இந்த காம்ப்ளிகேட்டட் வந்து எவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும், நம்ம மக்களுக்கு வந்து புரியுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து எல்லாருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் பரவாயில்ல இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம். அவங்க சிந்தனை தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கலாம். எவ்வளோ பேர் உட்காந்து வந்து இது வந்து வருஷ காலமாக வந்து இது பண்ணிக்கலாம்.
இது கேட்கும்போது சிலருக்கு வரும் கேள்வி, ஆனால் ரொம்ப பேருக்கும் இருக்கும். அவங்க ஏன் கேட்க மாட்டாங்க, இது கடவுளோட இது நம்ம நேராக அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் வந்து யாராச்சும் வந்து என்னாச்சும் சொன்னால் அது கடவுள் கேட்கணும், குத்தமாயிருமோ, இது ரொம்ப பேருக்கு இருக்கு. நம்ம ஆள் வந்து ஒரு தேங்காய் வந்து இப்போ உடனே சொன்னால் 1000 தேங்காய் உடைக்கிறார்கள். அவங்களுக்கு உண்மையிலே தெரியல எதுக்கு தேங்காய் உடைக்கிறாங்க. அவங்க செஞ்சுட்டாங்க, கடவுள் இது செஞ்சால் கடவுளுக்கு இப்படி செஞ்சாக்கா கடவுளுக்கு இதுதான் தேவை அப்படின்னு. ஸோ அது ஒரு பரம் இருக்கும்போது இந்த மாதிரி அதாவது உங்கள் கொஸ்டின் வந்து ஏன் வந்து டைரெக்டாக அவர் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன் வந்து ரொம்ப சாப்பிடணும் புதுசாக இருக்குது சாப்பிட்றோம், சுற்றி வலிச்சு சாப்பிடணும்னு இது இல்லை, ஏன் சுற்றி வலிச்சு ரொம்ப அந்த மாதிரி போகுது. அதாவது வந்து நம்மளுக்கே குழம்பி இருக்குது, சொல்ல தான் வர்றாங்க, இது எங்கே தான் போகுது, இது இப்படி போகிறாங்க. இப்போ நீங்களே உங்களை சொன்னீங்கன்னா இங்கே ஒரு கிருஷ்ணா இருக்காரு, இங்கே ஒரு லீலை நடக்குது, இது ஸ்ட்ரெயிட்டாக அது மாதிரி வந்தாங்க. அவங்கெல்லாம் மித்த மதம்லாம் வந்து ஏன்னு கேட்டால் எது இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக, அது அவனுக்கு கெட்டதாக இருந்தால் கூட ஸ்ட்ரெயிட்டாக வரனால அவன் என்ஜாய் பண்ணிக்கிறான். நம்ம ரொம்ப சுற்றி வலிச்சு போகிறனால நமக்கு பல இது வந்து ரொம்ப நாள் சொல்லணும். சில பேர் சில பேர் ஆத்திரப்படுவாங்க. இல்லை இது கேட்குறது, அதாவது பகவான் வந்து ஏன் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பாருங்க, வியாசருக்கு அவ்வளோ எழுதிவிட்டு கடைசியில தான் அவருக்கு வருது, நான் கிருஷ்ணா பத்தி எழுதிருக்கேன் சொல்லிட்டு அவர் அவ்வளோ பெரிய ஞானிக்கு கடைசியில தான் அவர் உணர்றாரு, நான் கிருஷ்ணா பத்தி எழுதிக்க இப்போதான் எழுதணும். அவ்வளோ எழுதிட்டா அவர் கடைசியில வந்து கிருஷ்ணா பத்தி எழுத போறாரு. இல்லை இது வந்து நான் ஏற்கனவே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வியாசதேவர் ஏன் வந்து அது சொல்லிடலாம். வியாசதேவர் ஈஸ் த வந்து பகவானோட சக்தி ஆவேச அவதாரம். அவர் சாதாரண நாட் ஒரு ஆர்டினரி மேன். ஓகே, அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஆனால் ஏன் வந்து அவர் வந்து எழுதாமல் ஏன் விட்டார்? பிகாஸ் காரணம் என்னென்னா, இப்போ வந்து ரிக் சாம யஜூர் என்ன அதர்வன தென் வந்து 108 உபநிஷங்கள். ஓகே, பல உபநிஷங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேதாந்த சுத்திரம், அதாவது வேதத்தை ரொம்ப சுருக்குறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இன்னும் தெளிவாக புரியுதுக்கு என்ன பண்ணுறாங்க, உபநிஷம் 108 உபநிஷம் ஞாபகம் இருக்கா? நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னே சொல்லியிருக்கேன். அப்போ உபநிஷம் வந்து அது வந்து புரியுதுக்கு என்ன பண்ணுறாங்க, புராணம் எழுதுகிறாங்க. ஓகே, ஆனால் புராணம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா புராணம் எழுதி முடிஞ்ச பிறகு மகாபாரதம் எழுதுறாரு. ஓகே, 17 புராணம் எழுதுறாரு, அப்புறம் மகாபாரதம் எழுதுறாரு. இதெல்லாம் ஏன் வந்து ஒன்று இங்கே ஏன் வந்து இப்போ டேரெக்டாகவே ஒன்று கொடுத்துக்கலாமே, அது முடியாது. பிகாஸ் காரணம் என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து என்னென்னா, அது கர்த்தாகம் இது மன்னியது. அதாவது என்னது முதல்ல என்ன வரும், அதாவது வந்து நம்ம குணங்களால், அதாவது 3 மூட் ஆஃப் த நேச்சர், நம்ம 3 குணங்களால் வந்து நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். சத்துவம், ரஜோ அண்ட் தமோ. ஓகே, இப்போ இந்த 3 குணங்கள் என்ன ஆயிருக்குன்னா, இந்த 3 குணங்கள் வந்து அதாவது ஆத்மாக்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் நிறைய ஆத்மாக்கள் இருக்குங்க. பகவானுடைய ஆன்மீக ஆத்மாக்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100% ஒரு ரவுண்ட் வச்சிங்கன்னா ஆத்மாக்கள் நிறைய இருக்கிறாங்க. இதில் 75 அதாவது ஒரு 85% ஆத்மாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பகவான் லோகத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் பகவான் லோகத்தில் இருக்கிறாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, அவங்க சேவை செஞ்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டிஷன் சொல், நம்ம வந்து பந்த ஜீவாத்மா. நம்ம ஏன் பந்த ஜீவாத்மா வந்தோம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கிளாஸில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கோபாலகிருஷ்ண மாட்டாவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லேருந்து விழுவுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ராங். நம்ம நாட் ஃபால் டவுன் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஓகே, அது டைம் டாபிக். ஞாபகம் இருக்கா நம்ம வந்து எங்கேருந்து வந்தோம்? நான் வந்து ஒரு ஃபுல் கிளாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லேருந்து நம்ம வரல. நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அந்த ஆன்மீக உலகத்தில் ஒரு இடம் மட்டும் இருட்டாகுது சொன்னல, ஏற்கனவே சொல்லிங்கல்ல. 3 விஷ்ணு வராங்க, கானூர் சாய், கர்ப்பூர் சாய், எனக்கு ஷீரோதர் சாய் வராங்களே. அந்த இடத்துக்கு பேர் என்ன? அது சரியாமதி மகா தத்துவம். அந்த சேமதி அந்த மகா தத்துவம். அங்கே மகாவிஷ்ணு இருக்கிறால, விஷ்ணு வர கானூர் சாய் விஷ்ணு இருக்கிறால, அந்த மகாவிஷ்ணு கிட்டேருந்தான் நம்ம வந்து ஆத்மாக்கள் வந்து வெளியே ஆகப்படுது. ஓகே, அப்போ அந்த இடம் பார்டர், அந்த பார்டரில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் கிடைக்கிது. ஒன்று, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் போகலாம், ஆன்மீகத்துக்கு போகலாம். அது ஆத்மாக்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, வெறும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகிட்ட மட்டுமே வரது கிடையாது. அதாவது கிருஷ்ணகிட்டேருந்து வரக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க நித்திய ஆத்மாக்கள், அவங்க ஆல்ரெடி வந்து அங்கே இருப்பாங்க. பலராமர்கிட்டேருந்து ஆத்மாக்கள் வெளியாகுது. அப்புறம் விஷ்ணு கிட்டேருந்து விஷ்ணு கிட்ட அவர் வந்து எங்கே இருக்காரு? பகவான் விஷ்ணு எங்கே இருக்கிறாரு?
இந்த கீழே மகத்துவத்தில் இருக்கிறாரு, இவர்கிட்ட ஆத்மா இருக்குது. ஆன்மீக லோகத்திலேருந்து இருக்கக்கூடிய ஆத்மா வெளியாகக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க வந்து இட்டர்னலாக அவங்க தான் நித்திய சித்தா ஆல்ரெடி அங்கேயே இருப்பாங்க. ஓகே, அதை பற்றி ரொம்ப போனால் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம விஷ்ணு கிட்டேருந்து வரோம், அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சாய்ஸ் கிடைக்குது. அப்போ அது என்ன நடக்குது நம்மளுக்கு, நம்ம மேலே இல்லை கீழே, அதாவது கீழே இல்லை மேலேனா பகவான் லோகம். அப்போ இது எல்லாமே தனித்தனி ஆத்மாக்களுக்கு இந்த ப்ராசஸ் நடக்குது. பிகாஸ் இந்த நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது. அப்போ நம்ம என்ன ஆகுறோம்னா வந்து நம்ம சொந்தமாக என்ஜாய் பண்ணும்போது, ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட சுதந்திரத்தில் யாருமே தலையிட முடியாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஏன் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சுதந்திரம் இருந்தால் தான் நம்ம பகவானுக்கு சேவை செய்ய முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பிரபு? கொஞ்சம் பொறுமை கேளுங்க. சுதந்திரம் இருந்தால் தான் நம்ம வந்து பகவான் சேவை செய்ய முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் பிரபு நம்ம சுதந்திரத்தில் பகவான் கொண்டு அப்படிங்க முடியாது? இப்போ சுதந்திரத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னா நீங்கள் எப்படி சேவை செய்வீங்க? நீங்கள் இந்த கல் மரம் மாரி ஆயிடுவீங்க, நீங்கள் வந்து ஒரு ஜடப்பொருள் ஆயிடுவீங்க. அப்போ நமக்கு சுதந்திரம் இருக்குது. அப்போ நம்ம யார் வந்து நம்ம வந்து இந்த நான் சொந்தமாக அனுபவிக்கணும் அந்த மென்டாலிட்டி நம்மளுக்கு கொஞ்சமாக வருதோ, நான் சொந்தமாக என்ஜாய் பண்ணணும்னு வருதோ, தென் நம்மளுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட், இந்த பௌதிக உலகத்துக்கு நம்ம வரோம். ஃபுல்லாக இப்போ கீழே இறங்கி வரோம் நம்ம. ஓகே, நம்மளுக்கு ஒரு பாடி கொடுக்கப்படுது, நம்மளுக்கு மெட்டீரியல் நேச்சர், அதாவது 3 குணம் கொடுக்கப்படுது, சத்தம் ரஜோ தமம் கொடுக்கப்படுது. ஓகே, வந்துட்டுமா? இப்போ ஆத்மாவோடைய உண்மையான வந்து ஐடென்டிட்டி என்னது? ஆத்மாவோடைய சொரூபம் என்னது? ஆத்மாவுடைய சொரூபம் என்னது மதிஜி? வாட் த ஐடென்டிட்டி ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் சோல்? பகவானுடைய நித்திய சேவகன். இது வந்து ஆத்மாவுடைய டெக், இது வந்து ஆத்மாவுடைய என்ன சொல்கிறது, குணம், ஆத்மாவுடைய குணம். இப்போ அந்த ஆத்மா வந்து தன் குணத்துக்கு ஏற்றபடி அது வந்து மரமாக போகலாம், கரடியாக போகலாம், சீனனாக வரலாம், மலாய்க்காரங்க வரலாம், ஈபானா வரலாம், நீங்கள் வெள்ளைக்காரனாக வரலாம், நெகுரோ வரலாம், காட்டுவாசி வரலாம், என்ன வேணால் வரலாம். இந்த பாடியில் இருக்கும் போது அந்த பாடி வந்து இந்த 3 நேச்சருக்கு ஏற்றபடி ஒரு விஷயங்கள் செய்யும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது? கர்மா. அது பேர் என்னது? கர்மான ஆக்ஷன். அப்போ அந்த ஆக்ஷன் என்ன ஆகுது, நம்ம வந்து எப்போ ஆரம்பிச்சுன்னு தெரியாது, அனாதி. அப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் செஞ்சுட்டே வரும். இப்போ பகவான் வந்து ஏன் வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கொடுக்குறாருன்னு வந்து குரூப்பு கேட்கும் போது, அது கேள்வி, நல்ல கேள்வி. இது ஏன் வந்து இந்த காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா, காரணம் என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து பகவான் லோகத்துக்கு போகணும். ஏன்னா வந்து வீட்டில் எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, நம்ம ஒரு மட்டும் தான் வீட்டில் வெளியே இருக்கிறோம். அதாவது நம்ம கொஞ்சம் ஆத்மாவது வெளியே இருக்கோம். நம்மளை திருப்பியும் பகவான் லோகத்துக்கு கொண்டு வரணும். அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வ சுவ மத்த தப்பக ஜன சத்தியம் இந்த மாதிரி பல லோகங்கள் இருக்குது. அப்போ இதுலேருந்து வந்து நம்மளை வந்து வெளியாக்கி இந்த 3 நேச்சர்லேருந்து இந்த 3 குணத்தில் வெளியாக்கி நம்ம வந்து இந்த குணத்துக்கு அப்பாற்பட்டு சுத்த சத்துவ குணத்துக்கு கொண்டு வந்து நம்ம பகவானோட வைகுண்டம் கோலோகத்துக்குள்ளே கொண்டு வரணும். இதுதான் பகவான் லோகம். ஓகே, அப்போ இந்த ப்ராசஸை செய்கிறதுக்காக இதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் தேவை. அது என்னதுன்னா, பகவானுடைய 5 விஷயம்: நாம, ரூப, குணம், லீலை அண்ட் பரிவாரம். இந்த 5 விஷயந்தான் வந்து 5 கயிறு மாதிரி. இது இல்லாமல் நம்ம பகவான் லோகத்துக்கு போக முடியாது. ஆனால் மக்கள்கிட்ட டேரெக்டாக கொடுத்துக்கலாம், ஆனால் எடுக்க மாட்டாங்க. காரணம் என்னது? ஏன்னா அவங்க குணத்தால் அவங்களோட ஒரு மூடால் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஓகே, இப்போ ஒரே கிளாஸில் நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட் உட்கார வைக்கிறோம், வாத்தியார் வந்து ஒரே மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் எல்லாருக்கும் புரியுது கிடையாது. காரணம்னா ஒருத்தரும் குணம் மாறி இருக்குது. ஈவன் நீங்கள் எல்லா இன்டெலிஜென்ட் பர்சனும் ஓகே நல்லா போட்டவங்கெல்லாம் ஒரு ஸ்கூலில் போகிறாங்களே, இப்போ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பட்லிஷன் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஓகே, ஸ்கூல் ஆஃப் பட்லிஷன், அது வந்து எல்லாமே வந்து ஸ்கூல் 2ஆல் ஸ்ட்ரெயிட் போட்டவங்க எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் ஒரே கிளாஸ் வந்து உட்கார வைக்கணும். அதான லாஜிக் மாதாஜி. ஒரு பெரிய டேவானது ஒன்றா அங்கே போனாலும் கிளாஸ் சத்து, கிளாஸ் டூவா, கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் பிரிச்சுருக்காங்க. பிகாஸ் எல்லா இன்டெலிஜென்ட்டும் ஒன்றா இருந்தால் கூட அங்கேயும் மூட் இஸ் த டிஃப்ரெண்ட். அங்கேயும் வந்து மூட் டிஃப்ரெண்ட் இருக்கிறனால டேரெக்டாக புரியாது. அங்கேயும் வந்து கடைசி கிளாஸ் இருக்குது, இது இப்போ பள்ளிசில் கூட லாஸ்ட் கிளாஸ் கூட இருக்குது. அப்போ மெயின் விஷயம் வந்து என்னன்னா, நம்ம மூடால் பிரிஞ்சிருக்கோம். அப்போ இவங்க எல்லா ஜீவாத்மாவும் வந்து பார்த்திங்கன்னா பகவானோடைய பிள்ளைங்க. ஜீவேர் அதாவது பிதகம் அசி ஜெகத்தும், பகவான் எல்லாத்துக்கும் வந்து பிள்ளைங்க. பகவானோட ஆத்மா, பகவான் பிள்ளைங்க தான் எல்லாருமே. அப்போ எல்லாத்தையும் வந்து எலிவேட் பண்ணணும், எல்லாத்தையும் எலிவேட் பண்ணி கொண்டு வரணும், மேலே கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு குணத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு விஷயம் வழிபாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வரணும். எல்லாத்தையும் ஒரு குணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட நம்பிக்கையை ஏற்றபடி ஒரு வழிபாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஓகே,
ஏன் பிரபு அவர் பகவானோட கருணை வச்சுருந்தா எல்லாரும் வந்துக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அது வந்து ஏன்னா ஏன் அவன் டைரெக்டாக வந்து அந்த ஏன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குணத்தால் டிகிரேட் ஆகிருக்காங்க, எல்லாம் கீழ்நிலையில் இருக்கிறாங்க. ஒன்று வந்து கடவுளை அடையிறதுக்கு பகவான் அடையிறதுக்கு பல பரிமாணங்கள் இருக்குன்னு சொல்லி பகவான் இந்த நேரத்தில் இதையும் காட்டுறாரு. ஒரே நேரத்தில் 2 விஷயம் நடக்குது. கடவுள் அடையிறதுக்கு டேரெக்டாக மட்டும் அடைய முடியாது, பல வகைகளும் இருக்குது. ஓகேவா? அப்போ சில பேருக்கு வந்து தேவ வழிபாடு, அப்புறம் ஜோதி வழிபாடு, பரமாத்மா வழிபாடு, அப்புறம் வந்து உருவ வழிபாடு. நீங்கள் உருவ வழிபாடுன பிறகு இந்துக்கள் மட்டும் நினச்சிக்காதீங்க. இப்போ இஸ்லாத்தை எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து உருவத்தை வந்து வைக்க மாட்டாங்க. ஓகேவா? அதே போல் நம்மதுலேயும் வந்து உருவம் இல்லாமல், அப்போ நம்மளோட வழிபாட்டிலே வந்து உருவம் இல்லாத வழிபாடு இருக்குது, அப்புறம் ஜோதி வழிபாடு இருக்குது, அப்புறம் வந்து பகவான் வழிபாடு இருக்குது, பல வழிபாடு இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை கொண்டு வரணும். அப்போ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா யுகங்கள் பிரிக்கப்படுது. அப்போ சத்யா யுகம், திரேதா, துவாபர, கலி. சத்யா யுகத்தை பார்த்திங்கன்னா எல்லாமே இன்டெலிஜென்ட் அப்படிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பந்த ஜீவாத்மா. ஆனால் பந்த ஜீவாத்மாவில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே என்னது எல்லோரும் வந்து ரொம்ப டக்குன்னு கீழே போயிடல. சத்யயுகத்தை எல்லாமே நார்மல் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாங்க. தென் அப்புறம் ஸ்லோலி திரேதா துவாபரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரேட் ஆகுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சத்யயுகத்தில் இருக்கும்போது அவங்க அந்த 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 குணத்தில் இருக்கும்போது அங்கேருந்து எப்படி மேலே தூக்கிட்டு வர்றதுக்காக வேதங்கள் படைக்கப்படுது. அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் வேதங்கள் வந்து அதுக்கு புரியாது, ஏன்னா யுகங்கள் மாறுது. ஏன்னா ஸ்லோலி கலியுகத்துக்கு ஸ்லோலி டிகிரேட் ஆகுது பாருங்க. அப்புறம் வேதங்கள் வேதாந்தமாக மாறுது, கொஞ்சம் சுருக்குறாங்க. அப்புறம் அது புரியுறதுக்கு உபநிஷங்கள், அப்புறம் அது புரியுறதுக்கு வந்து புராணங்கள், அப்புறம் மகாபாரதம். கடைசி எசன்ஸ் வந்து என்னதுன்னா டேரெக்டாக வந்து கிருஷ்ண பக்திக்குள்ளே வரணும். அது வந்தால் தான் நம்ம வந்து பகவான் வந்து போக முடியும். இதுதான் அந்த எசன்ஸ். ஓகே, அப்போ இந்த விஷயம்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு வராரு. இப்போ இந்த கிருஷ்ண லீலைக்குள்ளே வந்துட்டா அதுக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வேதங்களை படித்தா புரியாதுன்னு கேட்டால் வேதங்களை படித்தா நம்ம டேரெக்டாக பகவான் போக முடியாது. அதில் பல டேரக்ஷன் இருக்குது. காரணம் என்னென்னா சத்தியகுத்தில் வயசு கூட 1 லட்சம் வயசு. இந்த 1 லட்சம் வயசு வச்சுக்கிட்டு கிருஷ்ண பக்தி வாங்கினா வரமாட்டேங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து டிகிரேட்டட், அவங்க வந்து மைண்டு வந்து லோ லெவலில் இருக்குது. ஓகேவா? அவங்க வந்து பந்த ஜீவாத்மா. ஸோ லோ லெவலுக்கு அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாங்க, ஆனால் பந்த ஜீவாத்மா அவங்க குணங்களால் வேறுபட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு வயசு கூட இருக்குது, நான் வந்து தவம் பண்ண போகிறேன். அப்போ அவன் வயசு கூட இருக்கிறதுனால அதுக்குண்டான ப்ரோசஸ். அதனால தான் சத்தியயுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தவம் வழிபாடு. திரேதா யுகத்தில் என்னது, செகண்ட் யுகத்தில் என்னது யாகம். 3வது யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கோயில் வழிபாடு. கலியுகத்தில் நாம சங்கீதன். அப்போ எல்லாமே வந்து அவங்க நம்ம குணத்துக்காக தான் எல்லாமே பிரிக்கப்படுது, எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இந்த கேட்டகரை பண்ண அந்த எசன்ஸ் வரணுமே, கடைசி அந்த கோல் என்னென்னு வரணுமே, அதுக்கு தான் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி பேசணும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து எழுதக்கூடிய வியாசதேவர் வச்சு இதை வந்து ஏன் வந்து கடைசி எழுதி வைக்கிறாங்கன்னா, வியாசதேவர் இஸ் சக்தி ஆவேச அவதாரம். ஆனால் இருந்தாலும் இந்த பாகவதம், இந்த பகவான் கதை வந்து இந்த இது வந்து எந்த அளவுக்கு உயர்ந்தது, எந்த அளவுக்கு வந்து முக்கியமானது, எந்த அளவுக்கு வந்து வேதங்களோட உபநிஷங்களோட புராணங்களோட மகாபாரதத்தோட முக்கியமானு சொல்லி இதோட க்ளோரியை சொல்கிறதுக்காக தான் இந்த ட்ராமா. ஓகே, இந்த ட்ராமா வந்து பண்ணாமல் இருக்கலாம்னு நினைக்கலாம். இந்த ட்ராமா பண்ணும்போது இப்போ நம்ம பேசணும்ல, இது இந்த கதை இந்த ட்ராமா இருக்குல்ல, இது நம்ம மனசை பியூரிஃபை பண்ணும். இப்போ எடுக்காமல் டேரக்ட் கொடுத்துட்டா இங்கே எங்கே ஹரிகதை இருக்குது? இப்போ கிருஷ்ண ஒர்க்ஷீப் வச்சுட்டா அங்கே ஹரிகதை கிடையாது. ஓகேவா? அங்கே ட்ராமா இல்லை, அவதாரம் இல்லை, அவரோட ஆக்டிவிட்டி செய்ய முடியாது, லீலா காணா போச்சு. அப்புறம் வந்து ஹரிகதை இருக்காது. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சுன்னா ஒன்றும் நம்ம வந்து மதிக்க மாட்டோம். அதனால தான் டேரெக்டாக பகவான் கொடுக்க மாட்டார். அதனால தான் வந்து அது மட்டும் இல்லாமல் ஏன் கொடுக்க மாட்டார்னா, அவர் வஞ்சகம் பண்ணுறது கிடையாது, எல்லாமே வந்து ரொம்ப வந்து வேறு குணத்தில் இருக்கும். அதனால தான் வந்து அந்தந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்து கடைசியாக வந்து இந்த எசன்ஸ் கொடுக்குறாரு. கடைசியாக அது கொடுக்கும் போது அதுக்கு வந்து ஒரு ட்ராமா அவர் பண்ணுறாரு. அந்த ட்ராமா வந்து என்னதுன்னா அது ஹரிகதை. அந்த கதைகள் நம்ம பேசிட்டோம். அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணும்போது இப்படி தான் வந்துச்சு, பாகவதம் இப்படி தான் நடந்துச்சு, இந்த கதை நடந்துச்சு, இதை கேட்டனால இவர் வந்து இப்படி நடந்தார், இவர் இப்படி மாறினார், இவர் இங்கேருந்து பகவானத்துக்கு போனார். அந்த கதை வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஆர்டிஸ்ட் தான், பகவானோட ஆர்டிஸ்ட் தான் இவங்க எல்லாருமே. ஆனால் இந்த கதையை வந்து திருப்பி கேட்க கலியுகத்தில் வரக்கூடிய இன்னும் அடுத்தடுத்த யுகத்தில் வரக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் மனசு தூய்மையாகும். திஸ் இஸ் த மெயின் ரீசன். ஓகே, அதே சமயம் இப்போ அது கிருஷ்ணன் லீலைக்குள்ளே உள்ளே போனால் இப்போ பூர்வ மாதிரி டேரெக்டாக வந்துக்கலாமே, ஏன் வந்து பகவான் டேரெக்டாக செய்ய மாட்டார்? ஏன் வந்து இப்படி வெளியில் ஒரு லீலா, அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு லீலா ஒன்று ஓடும்? காரணம் என்னென்னா,
வெளியில் மட்டும் பகவான் நேரடியாக செஞ்சுட்டு போயிட்டாருன்னா, அதாவது வந்து நீங்கள் கோயிலுக்கே வர தேவையில்லையே, நீங்கள் வந்து ஒர்க்ஷிப் பண்ணே தேவையில்லை. எனக்கு ஒரு ஃபோனோ ஒரு யூடியூப் இருந்துச்சு, நான் பாட்டு பேசிட்டு போவேன். நான் சைவமாக ஆகணும்னு தேவையில்லை, நான் டிவோட்டி ஆகணும்னு தேவையில்லை, எனக்கு குரு தேவை, டீச்சர் இல்லை. எனக்கு வந்து ஒரு ஸ்டாரி புக் இருந்துச்சு, நான் பாட்டு படிச்சுட்டு சொல்லிட்டு போயிடுவேன். அது வந்து ஸ்டாரி வந்து நல்லது, ஆனால் நம்மளுக்குள்ளே வந்து பக்தியை வந்து அது வந்து இது பண்ணாது. ஸ்டோரியோடு சேர்த்து தத்துவ விசாரம் புரிஞ்சுக்கணும். நீ தத்துவத்தை புரியணும்னா நம்ம இந்த ரூல்ஸ்குள்ளே வந்து ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே வரணும். நல்லா கேட்கணும், தத்துவம் புரியணும். ஏன்னா அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒன்றுக்குல அது தெரியணும்னா நம்ம ரூல்ஸ்க்குள்ளே வரணும், ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே வரணும். அப்போ ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சாப்பாடை மாற்றணும், குரு எடுக்கணும். ஏற்கனவே நம்மளுக்கு அகங்காரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த அகங்காரத்தெலாம் விடணும். இந்த அகங்காரத்தையும் இந்த ஆத்மாவை பிரித்து எடுக்கிறதுக்காக தான் நம்மளைய வந்து இந்த ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே வர வைக்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்த பிறகு தான் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி தெரியும். அது உள்ளுக்குள்ளே வந்துட்டோம், நம்மளுக்கு புரியுதோ புரியல, ஆனால் நம்ம கேட்கணும், கேட்க பகவான் கருணை கிடைக்கும். ஆனால் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி தெரியாமல் வெளியில் பல பேர் பல கதைகள் பேசுவாங்க. அந்தமாதிரி கேட்கும்போது அது அபராதம். அவங்க அபராதம் பண்ணுவாங்க, அவங்க புரியாமல் போயிடலாம். இப்போ எல்லோரும் தான் யூடியூப்பில் பல பேர், ஏன்னா எல்லோரும் டிவோட்டி ஆகுது இல்லையா. நம்ம பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் உள்ளே வரும்போது தான் இந்த தத்துவ விசார் இதெல்லாம் புரியும். ஏன் தத்துவ விசார் உள்ளே வச்சுருக்காருன்னா, என்னைய வந்து உண்மையாக புரியணும்னா நீ என்னோடய ரூல்ஸை என் பேச்சை கேட்டு உள்ளே வரணும். நீ என் பேச்சையும் கேட்க மாட்டேன், என்னோடய ரூல்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனால் எப்படி நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது? தட்ஸ் வாய் பகவான் வந்து தத்துவ விசார் உள்ளே வச்சுருக்கிறாரு. இந்த கதைகளில் பல பரிமாற்றம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே வரணும். இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு டாக்டராக நான் வந்து எனக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு ஆசை. ஓகே, ஒரு புக்கு படித்து ஒரு புக் இப்போ எல்லாமே விற்கிது தானே, பிடிஎஃப் எல்லாமே இருக்குது. ஆனால் அதை படிச்சுட்டு எல்லோரும் பண்ண முடியுமா? முடியாது. அவங்க வந்து ஒத்தரைஸ் ஆகணும். அதே போல் தான் பகவானுடைய லோகத்துக்குள்ளே போகணும், நம்ம ஒத்தரைஸ் ஆகணும், நம்ம அங்கீகரிக்கப்படணும். அப்போ அங்கீகரிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய அட்டாச்மெண்ட், நம்மளுடைய பற்றுதல், இது எல்லாத்தையும் பிச்சு எடுத்து எல்லாத்தையும் வெளியாகணும். சுற்றி எல்லாமே வெளியாகினா தான் நம்ம பகவானுடைய இந்த எப்படி அந்த ஆத்மா வெறும் ஆத்மா மட்டும் பகவான் லோகத்தில் இருக்கோ அந்தமாரி நம்ம இந்த பற்றுதல் எல்லாமே காம குரோத லோக மோகம் மதம் ஆச்சரியா இது எல்லாத்துலேருந்து வெளியாகணும். இந்த எல்லாத்துலேயும் வெளியாகணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்கிற ஆத்மா அகங்காரமாக இருக்கும்ல, இந்த ஆத்மா ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே வரணும். அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தத்விதி பிரணிபாத்தினா பரிபிரஷன சேவையா உபகேந்தி ஞானம் ஞான தத்துவ தரிசனா, அடக்கமாக இருந்து பணிவாக சேவை செஞ்சு தத்துவத்தை உணர்ந்துக்கிட்டேன்னு தத்துவத்தை கேட்டு அந்தமாதிரி கேட்கும்போது அந்த ஆத்மா பகவான் லோகத்துக்கு போக முடியும். நம்ம இந்த பந்த ஜீவாத்மா வந்து என்னன்னா என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய ஸ்டாண்டிலே நின்று நல்லா கேட்டுக்கணும், நம்மளுடைய இடத்துல நின்று நம்மளுடைய ஆசையிலே நிற்போம். என்னோட ஆங்காரத்தில் நான் நிற்பேன், என்னோட ஆசையிலே நான் நிற்பேன், நான் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு பகவான் வரணும், கிடைக்காது. தட்ஸ் வாய் அவர் வந்து பகவான் இஸ் த 4th டைமென்ஷன் இருக்கார். அதாவது 3 டைமென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லென்த்து வீட்டு என்ன அப்புறம் என்னது அகலம் ஹைட்டு 3 இருக்குது. இந்த 3 தான் வந்து இந்த உலகத்தில் எல்லா ஆப்ஜெக்டும் இருக்குது. அதாவது உயரம் அகலம் நீளம். பகவான் விஷ்ணு வந்து 4th டைமென்ஷன் இருக்கிறாரு. அதாவது அது 4வது டைமென்ஷன் ஒன்று இருக்குது. ஓகேவா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா 5வது டைமென்ஷனில் இருக்கிறாரு. ஓகேவா? அது பேர் தூரியா. அப்போ பகவானுடைய 5வது டைமென்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, பகவானை ஆழமாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம புரிஞ்சிக்க முடியாதுன்னு கிடையாது, நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்ம என்ன பண்ணோம்? இந்த அகங்காரம் ஆத்மா, இந்த பந்த ஜீவாத்மா நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே வரணும். உள்ளே வரும்போது அப்போ நம்ம என்னென்ன தப்புலாம் செஞ்சோமோ இது எல்லாத்தையும் விடுவோம். அப்போ தான் சாப்பாடு, அப்புறம் வந்து 4 கோட்பாடுகள், அப்புறம் வந்து சாண்டிங் பண்ணுறது. அப்போ இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ் ஆக 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 இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த தெப்பம் மாவு வந்து தனியாக இருக்குது, அப்புறம் வந்து சில பொருட்கள் தனியாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றா போட்டு அழகாக வச்சு பேக்கிங் பண்ணி எடுக்கும்போது அது என்ன ஆகுது? கேக் ஆகுது. அந்தமாரி நம்மள வந்து சுத்தமான ஒரு ஆத்மா ஆக்குறதுக்கு தான் இந்த ப்ராசஸ், இந்த ட்ராமா, இந்த பேக்ரவுண்ட் தத்துவ வச்சா. புரியுதா ப்ரோ? அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஓகே. ஆனால் நம்ம பொறுப்பு கேட்டது கட்டு தான். நம்ம சாதாரண மக்கள் என்ன நினைப்போம்னா, ஏன் டேரக்ட் கொடுக்க முடியாதுங்க? பகவான் என்ன பண்ணுறாருன்னா, நான் உள்ளுக்குள்ளே தத்துவ விசாரெலாம் வச்சுருக்காரு. இங்கே இருந்தால் அவனுக்கு புரியாது, இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி தான் அவர் என்ன பண்ணுறாரு, நாம ரூபா குணம் நீல என் பரிவார் மீன்ஸ் இஸ் அ டிவோட்டி. பக்தர்களை வந்து அனுப்பி விட்றாரு. பக்தர்கள் கீழே இறங்கி வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் போகிறாங்க.
ஓகே, அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க இதெல்லாம் வந்து கருணை பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம சங்கீதம் எதுக்கு நாம சங்கீதம் பண்ணுறாங்க? பிகாஸ் அகங்கார் விமூடமாக ஆத்மா இருக்காங்களா, இந்த அகங்காரத்தோடு இருக்காங்களா, அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டு ஒரு சுக்குர்த்தி போய் சேரட்டும். அந்த சுக்குர்த்தி கிடைக்கும் போது, நாம சங்கீதம் செய்யும் போது, பிரசாதம் கிடைக்கும் போது அவங்க இதுக்குள்ளே வருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஃபர்ஸ்ட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த கட்டளைகளுக்குள்ளே ஆத்மாக்கள் உள்ளே வரணும். அந்த ஆத்மா உள்ளே வந்தால் தான் தென் குரு எடுக்கும் போது, குரு கருணை கிடைக்கும் போது, தென் சிக்ஷா குரு தீட்சா குரு கருணை கிடைக்கும் போது, தென் அந்த ஆத்மா வந்து சொல்லி அந்த கிருஷ்ணன் லீலைக்குள்ளே என்னென்ன இருக்குது, கிருஷ்ணனோட மேலோட்டம் பார்க்கும்போது என்ன லீலைகள் இருக்குது, ஆழம் பார்க்கும்போது என்ன லீலைகள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து எப்படி வந்து பகவான் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். புரியலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை கேட்க ஆரம்பிக்கணும். அதை கேட்கும் போது ஏன் வந்து இப்போ புரியலாம் எப்படி நம்ம புரியாமல் கேட்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா, கிருஷ்ணருக்கு முன்னுக்கு நம்மளுக்கு குரு இருக்கிறாரு, குரு நம்மளை வந்து தூக்கி விடுவார். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து பல கிளாஸ் சொல்கிறோம், நம்மளோட சின்சியரிட்டி, நம்மளோட நேர்மையாக இருக்கும் போது தென் அந்த இதெல்லாம் எப்போ வரும், சின்சியரிட்டி நேர்மை எப்போ வரும்? இப்போ ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணல, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சின்சியர் இருக்காது, ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்காது. எப்போ எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கோ அப்போ நான் வந்து பார்த்துக்கிறேன் கிருஷ்ணரை அப்படி இருந்துருவாங்க. பட் வந்து நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷன் குருலாம் எடுக்கும்போது என்ன ஆகுது, நம்ம வந்து சின்சியராக இருப்போம், தென் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து பகவான் வந்து இந்த காம்ப்ளிகேட்டட் வச்சுருக்காரு. இது நாட் காம்ப்ளிகேட்டட், இது வந்து ஆக்சுவலி வந்து கிளியராக இருக்குது. நான் வந்து உதாரணத்துக்கு இப்போ இந்த மேஜைக்கு பின்னாடி நிற்கிறேன், நீங்கள் என்னை வந்து டச் பண்ணணும், என்னை தொடணும், இந்த மேஜை தாண்டி வாங்க, அவ்வளோதான். வெரி வெரி ஈஸி எக்ஸாம்பிள். நான் வந்து அந்த மேஜைக்கு பின்னாடி இருக்கேன், ஓகே, நீங்கள் என்னை டச் பண்ணணும், தொடணும். நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இருந்து என்ன தொட முடியுமா? வந்து தென்னை மரத்து கீழே இருந்து இளநீ கீழே வருமா? வராது. மரம் ஏறணும். அப்போ என்னை தாண்டி இந்த மேலே தாண்டிட்டா என்னை தொட்டலாம், அதுவே பகவான் பிடிச்சிடலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நடப்போம் பார்த்தீங்களா? அதே பகவானை பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பக்தி, சாதனா பக்தி, ரூல்ஸ் ரெகுலேஷன், இதுக்கு தான் இருக்கும். இதுக்கு தான் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக வச்சுருக்காரு. இந்த காம்ப்ளிகேட்டட் வந்து இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், இப்போ இந்த காம்ப்ளிகேட்டட் இல்லை, எல்லாம் டேரக்டாக இருக்குது, என்ன நடக்கும் சொல்லுங்கள் மதிஜி? இப்போ இந்த காம்ப்ளிகேட்டட் இல்லை, எல்லாமே வந்து டேரக்டாக இருக்குது, என்ன பண்ணுவோம்? அது வேல்யூ தெரியாது. வேறு பிரபு ஒன்று சொன்னது குஷன் கட்டு யாருக்கும் புரிய மாட்டேங்குது, சில பேருக்கு சாதாரண மக்கள் புரிய மாட்டேங்குது. சாதாரண மக்களுக்கு அது புரிய கஷ்டமாக இருக்கும். பகவான் பகவத் சொல்றாரு, அதாவது மனுஷானா சஹர்ஷேஷு 1000 பிறகுகள் சென்று தான் ஒருத்தருக்கு கருணை கிடைக்கும். கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லா ஆத்மாவும் இங்கே இருக்கக்கூடிய அந்த கடைச்சி எறும்பு முதற்கொண்டு அந்த ஆத்மா முதற்கொண்டு பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு வரைக்கும் பகவான் இங்கே இந்த ஹரிகதா இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருப்பார். இங்கே கடைச்சி ஆத்மா கிளம்பி பகவான் லோகத்துக்கு போகிற வரைக்கும் இந்த பக்தி ப்ராசஸ் நடந்து கொண்டே தான் இருக்கும். இது எப்பவுமே ஸ்டாப் பண்ணாது. ஓகே, அதனால தான் இது காம்ப்ளிகேட்டட். ஓகே, அப்போ இதிலே வந்து இது தொடர்ந்து நம்ம வந்து ஓகே பிரபு, இது மேலோட்டமாக இது வந்து ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, அப்போ இந்த ஸ்லோகம் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரபு சொன்ன மாதிரி அதிலே என்னென்னா நாரதமுனி வந்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து வேலைக்காரியோட பையனாக இருந்தேன். நம்ம எதுக்கு நான் சொல்லுவேன் கிருஷ்ண லீலையை சொல்ல வந்தேன்னா, இப்போ கிருஷ்ண லீலையில் வந்து மேலோட்டமும் கதை இருக்குது, ஆழமும் கதையும் இருக்குது. ஓகேவா? அதே போல் பகவானோட பக்தர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நித்தியமான சேவர்கள், நித்தியமான பக்தர்கள். ஆனால் பகவான் லீலைக்காக சில கேரக்டர் எடுப்பாங்க. அப்போ நாரதேசி இட்டர்னல் டிவோட்டி, நித்தியமான டிவோட்டி. ஆனால் வந்து பகவானோடைய இந்த பக்தரோட கருணை எந்த அளவுக்கு வந்து முக்கியமானது அது சொல்கிறதுக்காக அவர் இந்த கதை சொல்கிறாரு. அவர் முந்தைய பீரியட் வந்து வேலைக்காரர் மகனாக இருந்தார். அதாவது சாதாரண ஒரு டிகிரேடட் ஃபேமிலி. ஆனால் வந்து சதுர்மாசி வரும். சதுர்மாசம்னா வந்து 4 மாதம் வந்து ஃபுல்லாக மழை பெய்யும். அந்த நேரத்தில் சாதுக்கள் பக்தர்கள் எங்கேயும் நடந்து போக மாட்டாங்க. எல்லாமே ஒரு சத்திரத்தில் எங்கேயாச்சும் தங்கிடுவாங்க. இப்போ வீட்டில் திண்ணை வச்சு கட்டுறாங்க. திண்ணை எதுக்கு வச்சு கட்டுறாங்கன்னா, யார் சாதுலாம் நடந்து போகிறாங்க, யார் வந்து பறிக்கிறான் போகிறாங்களோ அவங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து திடீர்னு வந்து டைம் ஆச்சு, நைட் ஆயிடுச்சுன்னா அவங்க அந்த திண்ணையில் படுத்துக்குவாங்க. அப்போ திண்ணையில் படுக்கும் போது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகஸ்தர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் வந்து என்ன சோறு இருக்கோ அப்படின்னா பழைய சோறு இருக்கோ இல்லை என்ன இருக்கோ அது கொஞ்சம் கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் தங்கிட்டு முதல்ல கிளம்பிடுவாங்க. நோ சேவா, நோ ரெண்டல், எதுவுமே கட்ட தேவையில்லை. அப்போ அதுதான் செய்வாங்க. அப்போ அந்தமாரி வந்து இந்த நாரதரோடைய அந்த பையன் வேலைக்காரி
வேலைக்காரோடைய வீட்டில் ஒரு பையன் இருக்கான். அவங்க வீட்டில் இந்த இந்த சாதுக்கள் தங்குறாங்க. ஃபுல்லாக மலை. அப்போ என்ன பண்ண 4 மாதமும் அவங்க அங்கேயே வந்து ஒரு ஒரு பக்கத்தில் ஆசிரமம் தங்குறாங்க. இப்போ இவங்க வந்து பக்கத்து வீடு, இவங்க கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சாதுக்களுக்கு வந்து பிரசாதம் சமைச்சு கொடுக்குறது, அவங்க சமைச்ச சாப்பாடை மிச்சத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறது, அவங்களுக்கு வந்து இலையை எடுத்து வைக்கிறது, இலை வெட்டுறது, சமைக்கிறது, அவங்க இடத்த சுத்தம் பண்ணுறது, மாப் பண்ணுறது, இந்தமாரி அவங்களுக்கு சப்பாத்திலாம் எடுத்து வைக்கிறது, அந்தமாரி அவங்களுக்கு பூஜைக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்தமாரி சேவையில் வந்து இருந்தாங்க. ஆனால் அவர் தெரிஞ்சு இல்லை, தெரியாமல் தான் அவர் செஞ்சார். அப்போ அதோட பலன் வந்து அதோட பயன் என்ன ஆச்சு, அவர் அடுத்த பேர் வந்து ஒரு தூய்மையான பக்தராக மாறினார். தட் இஸ் த மெயின் பாயிண்ட். இப்போ பக்தரோட கருணை தான் இங்கே வந்து மெயினாக வந்து சொல்ல வர்றாரு. பக்தரோட கருணை இல்லைன்னா நீங்கள் வந்து பகவான் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. இப்போ பிரபு கேட்ட கேள்விக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் கரெக்டான ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால என்னதுன்னா, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து பந்த ஜீவாத்மா, நம்ம சோம சாங்காரம். நீங்கள் எந்த விஷயம் நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தி மேலே கடுப்பு வருதுன்னு வச்சிங்களேன், இந்த கிருஷ்ண பக்தி மேலே டென்ஷனாக வருது, ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், ஆப்போசிட்டில் கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணர் இருக்கிறார், கிருஷ்ணர் ஜெகநாத் யாரோ கிருஷ்ணர் இருக்கிறார், இங்கே நம்ம இருக்கோம். இந்த கிருஷ்ண பக்தி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒத்துக்கிட்டாலும் சரி, எக்ஸப்ட் பண்ணாலும், இப்போ நாட் எக்ஸப்ட் எது பண்ணாலும் சரி, இதுதான் வந்து நம்ம பகவானை வந்து கொண்டு போகுது. கிருஷ்ண பக்தி தான் நம்மளை பகவானை வந்து கொண்டு போகுது, ஓகேவா? இந்த கிருஷ்ண பக்தி தான் வந்து நம்மளுக்கு வந்து பகவானை வந்து போகக்கூடிய ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம் மாதிரி. இது தவிர்த்து ஒரு வழி இல்லை. இது சிவபெருமான் சொல்லிட்டாரு, பிரம்மதேவர் சொல்லிட்டாரு, எல்லா தேவர்களும் ஒத்துக்கிட்டாங்க, ஓகே? ஈஸ்வர பரமகிருஷ்ணா, அப்புறம் விஷ்ணு, ஆராதம், சர்வேஷம், சிவபெருமான் சொல்கிறாரு, எல்லாமே சொல்கிறாங்க. இவன் சைத்தன்ய மகாபுரு வந்து அவரும் சொல்கிறாரு. இதுதான் வந்து பகவானுக்கு போகக்கூடிய பாதை. இதுதான் பகவான் நம்ம லோகத்தில் பகவான் லோகத்தில் போகக்கூடிய இதுதான் நம்மளுக்கு ப்ராசஸ். நான் ஆத்மா, பகவான் பரமாத்மா, ஓகேவா? ஆனால் எனக்கு இப்போ வந்து பிடிக்கல, கடுப்பாகுது, சில விஷயம் புரியுமா, எனக்கு வந்து இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சில இடத்துல வந்து பக்தர் சொல்கிறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படிலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இது பகவான், இது நம்ம, இதுதான் ப்ராசஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வந்து 2 விஷயங்கள் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் என்றைக்குமே. இது வந்து என் குரு மகாராஜ் வந்து அவரோட வியாச பூஜை சொன்னது, அதாவது ஸ்ரீ குரு மகாராஜ் சொன்னது, அப்புறம் என் குரு மகாராஜ் சொன்னது. இப்போ நானும் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அதாவது வந்து நம்ம 2 ஒரு குவாலிட்டி வளர்த்துக்கணும், டொலரேட் அண்ட் கோஆப்ரேட். டொலரேட்னா வந்து சகித்துக்கொள்வது, அண்ட் கோஆப்ரேட்னா ஒத்துழைக்கிறது. இந்த 2 பழக்கம் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து கீர்த்தனியா சதாஹாரி. இதுதான் வந்து கொஞ்சம் வந்து சைத்தன்யம் சொல்லிட்டு போயிருப்பார். சைத்தன்ய 3ஆவது ஸ்லோகம் சொல்லிட்டு போயிருப்பார். என்னது அது? சிசாஷ்டங்கம் என்னது 3ஆவது ஸ்லோகம்? திருநாள் அபி சுனிச்சேன தரோரிவ சைஷ்ணுனா அமானின மானத்தேன கீர்த்தனிய சதாஹாரி. சுனிச்சேன சைஷ்ணுனா அமானின மானத்தேன. சுனிச்சேனா புல்லோட பணிவாக இருக்கிறது, ஹம்பிள். சைஷ்ணுனா வந்து என்னென்னா நம்ம வந்து டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிறோம். மரம் மாதிரி சகிப்பு இருக்கணும். நீங்கள் மரத்தில் போய்ட்டு போஸ்டர் விட்டுவாங்க, டக்குன்னு ஆணி அடிப்பாங்க, மரம் கத்துமா, ஏய் எனக்கு ஏன்டா என் மூஞ்சில் ஆணி அடிக்க கேட்குமா? கேட்காது. அதே போல் வந்து நீங்கள் புல்லை போய் மிதிச்சிங்கன்னா புல் வந்து அமைதியாக இருக்கும். அதை திருப்பி வந்து கூரை வந்து காலில் குத்துமா? குத்தாது. புல்லோட பதிமா இருக்கணும், மரத்தோட சகிப்புத்தன்மை இருக்கணும். தென் அமானினா மானத்தேன. அமானிய மானத்தேனா கிவ் ரெஸ்பெக்ட் டு அதர்ஸ், தென் டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், மரியாதை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவர் போய் இது 3 வந்து 3 ஃபார்முலா, ஓகேவா? நிறைய பேர் நிறைய இடத்துல நம்ம கேட்போம், நம்ம ரிமெம்பர் இருக்கும், ஆனால் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறது மாட்டோம், நம்ம அப்ளை பண்ணுறது கிடையாது. இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா ஏன் சொல்லிட்டு போகிறாருன்னா, இந்த பௌதிக லோகத்தில் எல்லோரும் வந்து பல குணத்தில் பல வகையான இதில் இருப்பாங்க. ஈவன் கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ண சென்டராக இருந்தாலும் இல்லை பகவான் சென்டராக இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து பல பஞ்சாயத்து இருக்குது. வெளியில் இல்லாத பஞ்சாயத்து கூட உள்ளே இருக்குது, ஓகேவா? பல பஞ்சாயத்து இருக்குது. ஆனால் இதுதான் நம்மளுக்கு வழி, இது தவிர்த்து வேறு வழி கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா அவர் 3 ஃபார்முலா கொடுத்துட்டு போகிறாரு. ஹம்பிள், பணிவு, அண்ட் டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை, அண்ட் டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆன் அண்ட் ஆல். அதே போல் நம்ம வந்து மற்றவங்ககிட்ட மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம மற்றவங்க மரியாதை கொடுக்கணும். இந்த 3 இருந்துச்சுன்னா கடைசி ஒரு எண்டிங் என்ன பண்ணிக்கிறாரு, கீர்த்தனியா சதாஹரி. எப்போவுமே நீ கிருஷ்ண பக்தியில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கணும்னா, நமக்கு இந்த இதெல்லாம் கடைப்பிடிச்சா தான் கிருஷ்ண பக்திக்குள்ளே வர முடியும். இப்போ இது கடைப்பிடிக்கணும்னா நம்ம வந்து ஃபார்ச்சுனேட் ஜீவாத்மாவும் இருக்கணும், பாக்கியமான ஜீவாத்மாவும் இருக்கணும் இந்த கிருஷ்ண பக்திக்குள்ளே வர்றதுக்கு. அப்போ இது எப்போ நடக்கும்? அதனால தான் சைத்தன்ய மகாபுரு வந்து யாரை தேரே தாரே கிருஷ்ணா கிருஷ்ணா போது எல்லா இடத்துலையும் நாம சங்கீதம் பண்ணுறாரு, எல்லாத்தையும் பண்ணுறாரு. இதான் வந்து ஒரு சாதுவோடைய பக்தருடைய கருணை. எல்லா இடத்துலையும் கேட்காதவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஹரிகதை பேசுறது, நாம சங்கீதம் பண்ணுறது, திஸ் இஸ் சாது சங்கா.
இந்த சங்கத்தை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து இப்போ ஒரு டெம்பிள் ஹாலில் பேசுகிறாங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர் வந்திருப்பாங்க, யாரோ வந்திருப்பாங்க, இல்லை மகாராஜ் வராரா, இல்லை யாரும் சவுது வராரா, இன்றைக்கி பிரசாதம் போடுவாங்க, நீ வீட்டில் ஆக்க வேணாம், இந்த மாதிரி பல பேர் பல யோசனை வருவாங்க. சில பேர் வந்து எப்போ முடியும், சில பேர் என்னடா பேசுகிற புரியலையே, சில பேர் வந்து இவர் என்னடா இப்படி பேசுகிறாரு இப்படின்னு வாட் எவர் இன்னைக்கு என்ன மென்டாலிட்டியில் உட்காந்துருந்தாலும் அங்கேருந்து வரக்கூடியது வந்து என்னதுன்னா சப்த பிரம்மம். அது என்ன பண்ணால் உள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ள எதிரத்தில் போயிட்டு அது சுத்தப்படுத்தும். அது சுத்தப்படுத்தும் என்ன ஆகுனா மேபி நம்ம ஒன்றும் பாக்கியவான் ஜீவாத்மா இருந்தோன்னா அந்த பிரிவிலே நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வரும். இல்லையா நம்ம செத்து போய் அடுத்த பிரிவில் வந்து அந்த நம்பிக்கையோடு திருப்பி வருவோம். நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா சில பேர் கிருஷ்ண பக்தியில் வந்து ஜெபமாலை கொடுத்தாங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, டக்குன்னு வந்துடுவாங்க. சில பேர் சொல்லி கொடுத்து கொஞ்சம் தள்ளிட்டாங்க இப்போ வந்துடுவாங்க. இந்த பட்டம் விடுற மாதிரி லயலாம் எங்கள் படம் விடுற மாதிரி ஜெபம் வந்துடுவாங்க. சில பேர் சொல்லி கொடுத்து தள்ளி விட்டு தள்ளிக்கிட்டே இருக்கணும், தள்ளிக்கிட்டு கடைச்சி தள்ளணும். காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து சுக்குர்த்தி, அந்த சுக்குர்த்தினா பகவானோட கருணை, அது பக்தி சுக்குர்த்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. தேட்ஸ் எ டிஃப்ரெண்ட். அதனால தான் சாது சங்கம் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. அப்போ சாது சங்கம் மூலிமா சுக்குர்த்தி மூலம் என்ன ஆகுனா அந்த நம்பிக்கை வரும். அதுதான் ஃபார்ச்சுனேட் ஜீவாத்மா. இப்போ நம்பிக்கை வரும்போது ஏதோ உள்ளே வருவாங்க, ஏதோ கூப்பிட்டாங்க, அது மாத்தாச்சு, என் ஃப்ரெண்டுனால மூஞ்சி கட்டக்கூடாது அதனால வந்திருக்கிறேன், இல்லைனா வந்து நான் வந்து பண்ணுறதே வேறு, அப்படி பல பேர் அப்போ உள்ளே வர ப்ரெஷர் சம்திங் ஆக சில கேஸ் பிச்சுட்டு ஓடிடும். சில பேர் போயிடுவாங்க, ஏன்னா வந்து அது ஒன்றும் சுக்குட்டி பத்தாது. சில பேர் வந்து சரி வருவோம் என்ன இருக்குன்னு அப்படி வந்தனால தான் இவ்வளோ ஆத்மாக்கள் கிருஷ்ண பக்தியில் இருக்கிறாங்க. இப்போ இது ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னா இவ்வளோ பேர் உள்ளே இருக்க மாட்டாங்க. புரோபாதர் வந்து இந்த 12 வருஷத்தில் வந்து இதெல்லாம் செய்ய முடியாது. அவர் ஒன்றும் மேஜிக் மேன் இல்லை. அப்போ அவர் வந்து இது வந்து இஸ் பாசிபிள். இது எப்போன்னா வந்து அவனுக்கு அந்த சுக்குர்த்தி இருக்கணும். அதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு. இப்போ சுக்குர்த்தி ஒருத்தங்க எப்படி வரும்? அவன் போய் உட்காந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத மகாராஜா அவர் நாடெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். பிறகு இங்கே வந்துட்டு அவனை பார்த்தீங்கன்னா ஒரு மானு மேலே வந்து அவர் மான திங்கிங் பண்ணனால மறுப்பில் மானா பிறந்தார். அப்போ அவருக்கு வந்து ஞாபகம் இருந்துச்சு, ஐயோ போன பீரியட் வேஸ்ட் ஆக்கிட்டோமேனு. அப்போ என்ன பண்ணேன்னா அந்த மானா இருந்து அவர் போய் ஒரு ஆசை வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தார். இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி திங்கிங் இருக்கா? ஐயோ நான் கீழேருந்து மேலே விழுந்துட்டேன், மேலேருந்து கீழே விழுந்துட்டேன், நான் போய்ட்டு அந்த கிருஷ்ணன் டெம்பிளில் ஹோட்டலில் உட்காந்துக்கிறேன், வேலை வெட்டிக்கு போகாமல் இங்கேயே உட்காந்துக்கிறேன், எனக்கு வந்து சுக்குர்த்தி கழிச்சு இப்போ அடுத்து பகவான் பக்தி யாருக்கும் வராது. அதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு வராரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா வில்லேஜ் அண்ட் டவுனில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நாமம் சங்கீதம் பரவணும், நாமத்தை பரவணும். ஏன் நாமத்தை வச்சு ஏன் ஹரிகதா வைக்கல? ஏன் ஹரிகதாக்கு வைக்காம ஏன் நாமத்தை வச்சாரு? வாய் எல்லாரும் சொல்ல முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கலியுக பொறுமை இல்லை, யாருக்கும் வந்து பேஷன் கிடையாது. கிளாஸ் வந்து கேளு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி நான் ஏன் சொந்த உதாரணம் சொல்கிறேன். இப்போ எங்கள் குரு மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு கிளாஸ் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours 2.5 மணி நேரம் மினிமம். அது சாதாரண கிளாஸ். அது வந்து மேக்ஸிமம் நான் வந்து எவ்வளோ கேட்டிருக்கேன்னா நான் 4.5 மணி நேரம் கேட்டிருக்கேன். 4.5 மணி நேரம் நான் கிளாஸ் உட்காந்து கேட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு போகும். ஓகேவா? இதோட ஒன்று கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பரமகுருதேவ ஸ்ரீ குரு மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர் இருப்பாங்க, ஒரிஷாக்காரங்களும் இருப்பாங்க. அங்கே போனடா அங்கே இருந்தால் ஒரிஷாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours பேசிடுவாங்க. அவங்க செக்ஷன் தனியாக பேசிடுவார். தனியாக பேசி முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி வந்து இதே கிளாஸை இதே பாயிண்ட் திருப்பி இன்னொரு ஒரு 2.5 hours போவோம். அது முடிஞ்சு அதுக்கப்புறம் கேள்வி பதில் போவோம். ஓகே, கொஸ்டின் ஆன்சரு. அது முடிஞ்சு அவர் இறங்கி வர பார்த்தீங்களா, அந்த இறங்கி அந்த ஸ்டேர்கேஸில் இறங்கி வரும்போது அதுக்கப்புறம் அங்கே இப்போ பல கேள்விகள் வரும். அப்புறம் வந்து இந்த ரூமுக்கு போகிற வரைக்கும் கதவு சாத வரைக்கும் கேள்வி இருக்கும், பேசியே இருப்பாங்க. இப்போ யூடியூப்பில் சில பேர் பார்ப்பாங்க, யூடியூப்பில் ஸ்ரீ குரு தட்டிங்கன்னா அந்த ஸ்டேர் கேஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவங்க நடந்து வருது. இது எப்போ உள்ள டைம்னா இது வந்து மணி 1 மணிக்கிட்ட இருக்கும். லஞ்சு போட போகிறாங்க. கிளாஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்குன்னா இது காலையில் ஆரம்பிச்சிருக்கும் 10 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கும். இப்போ கலியுகத்தில் அந்த அளவுக்கு பேஷன் கிடையாது, அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலியுகத்தில் வந்து இப்போ நம்ம பேசுகிற 1 hour வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு 2025 இப்போ 2075 வச்சுக்கிங்களேன், 2075 இந்த 1 மணி நேரம் கிளாஸே 1 மணி நேரமா அப்படி ஆயிரும். புரியுதா? அப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹரி கதா வந்து நல்லது, ஆனால் அதோட ரொம்ப எஃபெக்டிவானது ஹரிநாம். அதனால நாமத்தை வந்து எல்லா இடத்துலையும் அவன் பிடிக்காத எல்லாம் வந்து கேட்க முடியும். அதனால தான் வந்து நான் பகவான் வந்து சத்சங்கத்தை வந்து நாம சங்கீதம் மூலிமா கொடுத்தாரு.
அப்போ அந்த நாம சங்கீர்த்தனம் மூலியமாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த சுக்குர்த்தி கிடைக்கும். அப்போ அந்த சுக்குர்த்தி கிடைக்கும் போது நமக்கு என்ன பண்ணுவோம், இந்த பிரிவி இன்னும் அடுத்த பிரிவில் நம்ம என்ன பண்ணுவோம், பகவான் கருணையால் என் பக்தர் கருணையால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்த சங்கத்துக்குள்ளே வருவோம், கிருஷ்ண பக்திக்குள்ளே வருவோம். தென் உள்ளே வந்து ஒழுங்காக டிவோட்டி ஆக மாட்டோம். நம்ம பல கோளாறு பண்ணுவோம், பல பிரச்சனை பண்ணுவோம், பல பஞ்சாயத்து பண்ணுவோம். அப்போ திருப்பி செத்து போய் அடுத்த பிரிவில் வருவோம். நம்ம ஒரு ஒழுங்காக பண்ணலைன்னா அப்போ ஒழுங்காக வந்து அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்து அப்புறம் நம்பிக்கை வரும். அதான் ஆதா ஸ்ரதா. தென் ரெண்டாவது அப்புறம் ததா சாது சங்கா. அப்போ அந்த நம்பிக்கை வந்து வர சரி ஹரிக்கதை கேட்க போவோம், இங்கே ஒரு கிளாஸ் கேட்குறோம் கேட்க போவோம், சரி இங்கே ஒரு மகாராஜ் வந்து கேட்க போவோம், இதெல்லாம் வந்து வரும். இல்லைனா வந்து இந்த ஸ்ரதா அந்த நம்பிக்கை வரலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எங்கேயும் போக மாட்டோம். நம்ம என்ன ஆயிடுவோம், ஃபங்க்ஷனல் டிவோட்டி, ஃபங்க்ஷன் டிவோட்டி ஆயிடுவோம். எங்கன்னா ஃபங்க்ஷன் வருதுல கரெக்டாக வந்துட்டு போயிடுவோம். அதாவது இன்னொரு கேட்டகரி என்னென்னா, ஃபங்க்ஷன் டிவோட்டியில் ஒரு இன்னொரு கேட்டகரி இருக்குது. ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்கோடு வர மாட்டாங்க, ஃபங்க்ஷன் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே அதோடு சேர்த்து ஒரு பேக்கிங் பண்ணி முடிஞ்சோன்னே அப்படியே போயிடுது. இன்பிட்வீனில் பிகாஸ் காரணம் என்னென்னா இன்னும் நம்பிக்கை ஒன்றும் வரல. அப்போ நம்ம கிருஷ்ண பக்தியோட நம்மளோட லெவல் எங்கே இருக்குன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதா ஸ்ரதா, ததா சாது சங்கா, அப்புறம் பஜனை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற பக்திகள். அப்புறம் பக்தி ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணால் அனார்த்தி நிவர்த்தினா மனசுக்குள்ளே இருக்க அழுக்குலாம் வெளியாகும். அப்புறம் மனசுக்குள்ளே அழுக்கில் வெளியாச்சுன்னா அடுத்து வந்து ஆசக்தி, கிருஷ்ண பக்தி மேலே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இது வரும், ஒரு உறுதி கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆசக்தி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ருச்சி, டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாவம் கிடைக்கும், அந்த ஃபீலிங் கிடைக்கும். அப்புறம் பிரேமம், இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இப்போ நம்ம கிருஷ்ணன் பற்றி எங்கே இருக்குன்னா, அதா ஸ்ரதா ததா சாது சங்கல் இல்லை, ஆதா ஸ்ரதா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ரதா நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே வந்து பல கேட்டகரி இருக்குது. அந்த நம்பிக்கையில் நம்ம பல பேர் தெல்லாடிட்டு இருக்கோம். சில பேருக்கு லைட்டாக ஊசி எடுத்து பலூன் வச்சு பட்டு முடிச்சிருவோம், அந்தமாரி இருக்கும். என்னை ஏதாச்சும் சொன்னேன், என்னை சாப்பாடெலாம் மாற்ற சொன்னேன், நான் வர மாட்டேதுக்கப்புறம் அப்புறம் இவர் என்ன நீ இப்படி பேசுகிறாரு, நான் வரமாட்டேன். இப்போ என்னென்னா, இப்போ அந்த நம்பிக்கையை வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி அது சாது சங்கம் கொடுக்கணும். சாது சங்கம் பண்ண அதுக்குள்ளே இன்னும் நம்பிக்கை வரும். இப்போ நம்ம பண்ணுறது வந்து சட் சங்கம். இப்போ பல பேருக்கு பல நம்பிக்கை இருக்கலாம், ஓகேவா, பல பேருக்கு பல நம்பிக்கை இருக்கும். அப்போ அந்த நம்பிக்கை டிஃப்ரெண்டாக இருக்க என்ன ஆகும், நம்ம நம்பிக்கை ரொம்ப குறைவாங்கிச்சு என்ன பண்ணுவோம், ராஜஜீவன் ரொம்ப இதாக பண்ணுறான், நீலேருந்து கிளாஸ் கட்டு வரக்கூடாது, இந்த டெம்பிளில் போனால் இது பண்ணுறாங்க, இது நீங்கள் டெம்பிள் கட்டு, நான் வேறு டெம்பிள் போடுறேன். எஸ் ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னா நம்ம வந்து விலகி இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னா விலகி இருக்கணும், அங்கே போய் திருப்பி மூக்கு நுழைக்கக்கூடாது. ஆனால் விலகி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைலேருந்து தான் விலகி இருக்கணுமே தவிர பகவான் விலகி இருக்க. நம்ம ஆள் என்ன இன்டெலிஜென்ட், நம்ம ஆள் அல்ட்ரா இன்டெலிஜென்ஸ் சொல்ல முடியும். இன்டெலிஜென்ட் மேலே அல்ட்ரா இன்டெலிஜென்ட்டுக்கு இன்டெலிஜென்ட்னா நான் வந்தால் தானே பிரச்சனை பண்ணுவேன், நான் தான் வரமாட்டேன். ஆனால் அது என்ன ஆகுனா, நம்ம அறிவாளி நினச்சி என்ன பண்ணுவோம், நம்ம வராமல் வீட்டில் இருப்போம். வீட்டில் இருந்து என்ன பண்ணால் அங்கே கிருஷ்ண பக்தி இல்லை. இப்போ ஹரிதாஸ் தாக்கூர் மேலே வீட்டில் ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல, அங்கே என்ன பண்ணோன்னா அது அல்ட்ரா லெஜெண்ட் நினச்சி நம்ம தான். அல்ட்ரா லெஜெண்ட் என்னன்னா அங்கே வந்தோன்னே மாயா சேவை. இங்கே வீட்டுக்கு தானே இங்கே தானே ஆர்த்தி எடுப்பேன், நான் அப்போ வீட்டில் டிவிக்கு ஆர்த்தி எடுக்கிறேன். இஸ்கோ அல்ட்ரா லெஜெண்ட். அதாவது நம்ம வந்து பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டோம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம், மாயாவுக்கிட்ட போய் மாற்றிக்கிட்டோம். நம்ம அதுக்கு பேர் தான் மாயாவோட 2 ஆக்டிவிட்டி சொன்னேன். ஒன்று என்னது, சமஸ்கிருதம் பிரஜா மாதாஜி ஆவரணாட் மிக கிரியா அண்ட் பிரக்கட் பாட் மிக கிரியா. ஆவரணாட் மிக கிரியானா கிருஷ்ணகிட்டேருந்து நம்மளோட அறிவு வந்து கவர் பண்ணிடும் மாயா. தென் செகண்ட் வந்து கிருஷ்ணகிட்ட தூரம் கொண்டு போயிடும். தட் இஸ் அவர் ஃபால்ஸ் இன்டெலிஜென்ட். அதனால தான் வந்து நம்ம வந்து கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சட்சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வந்து சாது சங்க சர்வ சாஸ்திர கோய், லவ மத்திர சாது சங்க சர்வ சித்தி ஹோய். நீங்கள் லவ மத்திர சாது சங்கம் கொஞ்சம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் மிகப்பெரிய பெனிஃபிட் அடைவீங்க. இப்போ உதாரணத்துக்கு யாராச்சும் ஒரு நீங்கள் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாதனை பக்தி பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, யாராச்சும் மகாராஜ் வந்துட்டாங்க, யாரும் சாதம் வந்துட்டாங்க, அவங்க கூட ட்ராவல் பண்ணிருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சென்டர் போயிட்டே இருப்போம், கிளாஸ் ஓடுதுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மைண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் அங்கே போயிட்டே இருக்கீங்க, அவங்க சேவை செய்கிறீங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோழினா சுந்தரநாத மகாராஜ் வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் ஏற்றிட்டு வந்தோம், அங்கே வந்தோம். நேற்று நம்ம வீட்டில் ஒரு ஹவுஸ் ப்ரோக்ராமு, நேற்று வந்து மகாராஜுக்கு குளிமில் ஒரு ஹவுஸ் ப்ரோக்ராமு. அப்போ ஜஸ்ட் கிளாஸ் பேசுவாங்க, பிரபு அதெல்லாம் கேட்ட கிளாஸ் தானே பிரபு, நிறைய பேர் அது மாதிரி நினைப்பாங்க. சரி, கேட்ட கிளாஸ் தான், ஓகே, அந்த ஃபுல் ஸ்டோரியே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதில் வந்து லெஜெண்ட்னு வச்சுக்கோமே,
அதே கதையை நம்ம திருப்பி கேட்கணும். வாய் இப்போ உதாரணம் வச்சுங்களேன். இப்போ நேற்று வந்து மகாராஜ் வந்து சுந்தரானந்த மகாராஜ் வந்து நேற்று துருவ சரித்திரம் பேசினார். துருவ மகாராஜ் சரித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? அது வந்து அவர் வந்து ஒரு கிங்கோட பையன். அம்மா கிட்ட போய் அப்பா மடியில் உட்கார போனார். அப்பா அம்மா வந்து விடலை. அவங்க அம்மா ரெண்டாவது அம்மா விடலை, சுருச்சி விடலை. அதனால் போடா வெளியே தள்ளிட்டாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட போகிற சுனித்தி கிட்ட போகிறாரு. சுனித்தி அவர்கிட்ட அம்மா சொல்கிறாங்க, அப்பா உங்கள் அப்பா மடியில் உட்காரணுன்னா நீயும் பெரிய கிங் ஆகணுன்னு. அம்மா நான் பெரிய கிங் ஆகணும் என்ன பண்ணுமா, நீ போய் தபஸ் பண்ணுன்னு. அப்போ அவங்க அம்மா அப்பா தபஸ் பண்ண சொன்னால் நேராக காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போகணுன்னு தவம் பண்ணுறாரு. அப்போ நாரதர் பார்க்குறாரு. நாரதர் பார்த்து, அப்பா உனக்கு என்ன வேணும், அப்பா மடியில் உட்காந்து நான் வாப்பா, நான் பேசி விட்றேன், எனக்கு வேணாம், நான் வந்து பெரிய கிங் ஆகணும், அதுக்கு வழி சொல்ல முடியுங்க சொல்லினா போ சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சொன்னால், ஓ நமோ பகவதே வாசுதேவாயன் தீட்சை கொடுக்குறாரு. அப்போ அந்த நாம சொல்லி இது மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அப்போ அந்த நாம சொல்லி அவர் வந்து பகவானை பார்க்குறாரு. பார்த்துட்டு பிறகு என்ன நடக்குது, ஐயோ நான் பகவானே பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் எங்கள் அப்பா மேலே உட்காரலன்னா இந்த ராஜ்யம் எடுத்தா என்னென்னு. அப்போ அவரோட எண்ணங்கள் மாறுது. இந்த கதைகள்லாம் புரியும். பட் நம்ம ஏன் சாது கிட்ட இதே கதை தான் அவங்க பேச போகிறாங்க. இதே கதை புக்லையும் இருக்குது, இதே கதை யூடியூப்பில் இருக்குது. ஆனால் இப்போ நாளைக்கு வந்து யாரோ மகாராஜ் வராங்க, இல்லை நாளைக்கு புரோபாதரே வந்தாலும் இதுதான் பேச போகிறாரு. ஆனால் நம்ம ஏன் உட்காந்து கேட்கணும் அதே கதை? இல்லை ப்ரோ இந்த கதை கேட்டாச்சு ப்ரோ, நான் பெருசாக வீட்டில் இருந்தால் வேறு வேலை செய்வோம் ப்ரோ. இப்போ இதே கதை கேட்டாச்சு, ஏன் அந்த கேட்ட கதை திருப்பி கேட்கணும் ஒரு சாது கிட்ட இந்த வாய்? ஏன்னா நிறைய பேர் வந்து ராங் மென்டாலிட்டி இருக்காங்க. அதை நான் அதை பிரேக் பண்ணுறதானே நான் சொல்கிறேன். கேட்ட கதை புரிவிதை போய் என்ன திருப்பி கேட்டுக்கிடுங்க வாய். ஏன் நம்ம வந்து கேட்ட கதையாக இருந்தாலும் ஏன் திருப்பி நம்ம கேட்கணும்? ராங் மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணுறது கிடையாது. மேபி புது விஷயம் கணக்கு சொல்கிறீங்க. ஓகே சரி, ஓகே. வேறு முக்கியமான விஷயத்துக்காக சாது சொங்க. இப்போ அங்கே வந்து அதே கதை பேச போகிறாரு. இப்போ புக் எடுத்தோன்னு நம்ம பக்கம் மங்களாச்சரம் படிச்சு முடிஞ்சோன்னே புதுசாக ஒன்றும் இல்லை, அதே கதை பேச போகிறாங்க. ஆனால் நம்ம ஏன் உட்காந்து கேட்கணும்? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கோங்க, ப்ரோ மகாராஜ் ஒரு வெரி சிம்பிள் கிளாஸில் ப்ரோ, இந்த கிளாஸை நான் வந்து நீங்கள் சொல்லியே கேட்டுருக்கேன் சொல்லிக்காங்க, நீங்கள் சொல்லியே நான் கேட்டுக்கணேன், நிறைய இடத்துல கேட்டுருக்கேன் ப்ரோ, ஏன்னா வெரி சிம்பிள் கிளாஸில் ப்ரோ, வெரி பேசிக்காக இருக்குது, ஐ வாண்ட் எனக்கு பெரிய ட்ரம் கணக்கில் வேணும்னு. ஆனால் எது போக சிம்பிள் கிளாஸ் பேசி போயிட்டார் ப்ரோ. சொல்லுங்க தமிழ் சொல்லு கமான். ஓகே நான் ஒன்று சொல்கிறேன், எந்த மகாராஜும் எந்த சன்னியாசியும் பப்ளிக்கில் வந்து தத்துவம் வந்து பேச மாட்டாங்க. நீங்கள் யாராவது போய் பாருங்கள், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், யாரும் பேச மாட்டாங்க. சிம்பிளாக அந்த கதையை பேசி இதை பேசி, இது ஆத்மா வந்து ஜீவாத்மா ஆன்மீகமானது, இது ஸ்பிரிச்சுவல் சோல், இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஜெபம் பண்ணணும். ஓகே சங்கம் வைக்கணும். ஓகே நீங்கள் வந்து பகவான் கதை கேட்கணும். ஓகே நீங்கள் ஏதாச்சும் பெரிய கேள்வி கேட்போம், நம்ம பெரிய ஒரு பாறாங்கல் போடுற மாதிரி ஒரு கேள்வி கேட்போம். just associate with the devotee, come temple and do Harinam Sangeetan, take prasad. இது தவிர்த்து ஆன்சர் எங்கேயும் போகாது. ஓகே ஏன் நம்ம போய் கேட்கணும்? ருசி கிடைக்கும் கேட்டாச்சு, ஒரு ஆர்வம் இருக்கும். சரி சந்தோஷம் இருக்கும். ஒன்று முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இப்போ வந்து அந்த கதை பேசும், இப்போ அதாவது தெரிஞ்ச கதையாக எல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சில புரோபாதர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10-11 வருஷம் வந்து நிறையா ட்ராவல் பண்ணிட்டார். அப்போ பிருந்தாவனில் ஃபுல்லாக இருந்தார். பிருந்தாவனில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கும், அது மரத்துக்கு கீழே உட்காந்து ஒரு கிளாஸ் கொடுப்பாரு. அந்த டெம்பிளுக்குள்ளே கிருஷ்ணபாலம் டெம்பிளுக்குள்ள ஒரு மரம் இருக்கும், மரத்துக்கு கீழே உட்காந்து கிளாஸ் கொடுப்பாரு. அப்போ புரோபாதம் முன்னுக்கு வந்து கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஓடிசி முன்னுக்கு உட்காந்துக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் உட்காந்தாங்க. ஆனால் அவர் புரோபாதரோட இது வந்து பெருசாக ஆகாக அது முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குச்சி தான் நிற்கும், நிறையா எல்லாம் தண்டா வச்சு நிற்பாங்க, எல்லாம் சன்னியாசிங்க, அப்புறம் வந்து எல்லாம் பிரம்மச்சாரிங்க, அதுக்கப்புறம் வெள்ளை சட்டை, அப்புறம் மாதாஜிக்கு அங்கே அப்படி ஆயிரும். புரோபாதர் வந்து இப்போ வந்து பிருந்தாவன் கிளாஸ் கொடுக்குறாரு. பிருந்தாவன் கிளாஸ் கொடுக்கும்போது இன்னைக்கு இருக்கலாம், இன்றைக்கி என்னமோ இருக்குது, இன்றைக்கி பயங்கரமாக இருக்குதுங்க. அப்போ பகவத்கீதை வந்து அது தேகினோ எஸ்மி எதா தேஹே கௌமாரியம் முடிஞ்சரா ததா தேகேந்திரப்பா தீர்தத்தை நம்ம மோகியந்தி. ஓகே யூ ஆர் நாட் திஸ் பாடி, யூ ஆர் த ஸ்பிரிச்சுவல் சோல். இதுதான் பிரச்சனை. புரோபாதர்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, புரோபாதா சம்திங் ஏதாச்சும் வேறுன்னு. புரோபா என்ன பதில் சொல்லுவார்னா, நம்ம இந்த கதையெல்லாம் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, பேசிட்டு போகலாம்.
ஆனால் நம்ம யூ நாட் இஸ் பாடி, நான் இந்த உடம்பு இல்லை, அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வந்துட்டுமா? நான் இந்த உடம்பு இல்லை, நான் இந்த உடம்பு இல்லைனா சும்மா சொல்கிறது இல்லை, நான் இந்த உடம்பு இல்லை, அப்படி இல்லை. இந்த உடம்பு இல்லைன்னா இந்த உடம்போட சேர்ந்த பற்றுதல் அட்டாச்மெண்ட் கிடையாது, இந்த உடம்போட சேர்ந்த இந்த மணி இந்த எந்த விஷயத்து மேலே அட்டாச்மெண்ட் கிடையாது, வெறும் கிருஷ்ணர் மட்டும்தான். இப்போ கூட்ட கூட கிருஷ்ணனோட கிளம்பி போயிடணும். இப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னே சாப்பிட்டோன்னே கிருஷ்ணனோட கிளம்பி போயிடணும். அதான் வந்து அந்த உடல் மேலே பற்றுதல்னு சொல்லி அர்த்தம். இந்த லெவலுக்கு வந்துட்டுமா? இல்லை. அப்போ அந்த சேம் ஹரிகதாவை நம்ம சாது குருக்கிட்டேருந்து கேட்கணும். அதாவது யார் வந்து இந்த அட்டாச்மெண்ட் இந்த பற்றுதல் இதுலேருந்து எல்லாம் வெளியாகி ஃபுல் சரணாகதி அடைஞ்சிருக்காங்களோ அவங்ககிட்டேருந்து இந்த சேம் கதை கேட்கும் போது நம்மளுக்கு அந்த ஆட்டிடியூட் வரும். தட்ஸ் த மெயின் பாயிண்ட். அதாவது வந்து அங்கே வந்து ஒரு கரண்ட் பாக்ஸ் இருக்குது, என்கிட்ட பேட்டரி லோவாக இருக்குது, அந்த பேட்டரி லோவாக இருக்கிற அந்த ஃபோனை எடுத்து போய்ட்டு சார்ஜ் பண்ணால் என்ன ஆகும்? சார்ஜ் பண்ணிக்கோ. ஏன்னா அங்கே என்ன இருக்குது? அந்த கரண்ட் பாக்ஸ் இருக்குது. அதே போல் அவங்க வந்து இஸ் த பியோர் சாது, அவங்க ஃபுல் சரண்டர், அவங்க வந்து நோ அட்டாச்மெண்ட் அட் ஆல், அவங்க அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. அப்போ அவங்ககிட்ட நான் சேம் கேட்கும்போது யார் கூட நம்ம வந்து சங்கம் பண்ணுறோமோ அது அந்த ஆட்டிடியூடு அந்த பாவம் அந்த இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சாதாரண ஒரு இரும்பை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு நெருப்பில் கொண்டு சாதனம் வச்சிங்க, அந்த இரும்பு ரோட் என்ன ஆகும்? இது சூடாக. அதே போல் நம்ம வந்து அவங்க கூட நம்ம கனெக்ஷன் வைக்க நம்மளுக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் உள்ள வரும், அந்த சரணாகதி வரணும். இந்த கிருஷ்ணன் நாம சுத்தமாக இப்போ சுத்தன் நாம சாண்டிங் பண்ணுறாங்க, அவங்க சுத்தன் நாம சாண்டிங் பண்ணுறாங்க. அது சுத்தன் நாம சாண்டிங் பண்ணும்போது அவங்க வந்து இப்போ ஹரிகிருஷ்ண மந்திரத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆட்டிடியூட் வரும், அந்த ஆட்டிடியூட் வரும். நான் சுத்தன் நாம சாண்டிங் பண்ணல, இல்லை நானே வந்து கோளாறாக இருக்கேன், நான் இதாக இருக்கேன்னா நான் சாண்டிங் பண்ணுங்க சுத்தம் நான் பண்ணுன்னா அது வராது. ஏன்னா வந்து ஆச்சார் அண்ட் அப்போ தான் பிரச்சார். அவங்க வந்து ஆல்ரெடி அந்த ஆச்சாரத்தில் இருக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து ஃபுல் சரண்டர், சுத்தம் ஜெபம் பண்ணுறாங்க, ஃபுல் சரணாகதி. அப்போ அவங்களோட அதே சேம் நம்ம வந்து என்னதுன்னா அந்த ஹரிகதா வந்து உண்மை தான், ஓகேவா? அதான் வந்து ஃபர்ஸ்ட். ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் வந்து அங்கே வரணும்னா நம்ம அவங்கள மீட் பண்ணணும். அதான் இஸ் த மெயின் பாயிண்ட். புரியுதா? நீங்கள் அங்கே வந்து ஒட்டணும். அங்கே ஒட்டினா தான் அந்த வந்து உங்களுக்கு வந்து அந்த சார்ஜ் கிடைக்கும். அந்த ஒட்டுறதுக்கு உண்ட அந்த பேஸ்ட் அந்த கம்மு தான் வந்து ஹரிகதா. இதோட உதாரணம் வேறு கொடுக்க இருக்கிறேன். நீங்கள் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்போ ஆன்லைனில் கேட்கலாம். இப்போ ஒருத்தவங்க வந்திருக்கிறாருன்னா நீங்கள் காடி எடுத்துகிட்டு இங்கே வரணும், நீங்கள் வந்து இங்கே சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். அது சேம் ஹரிகதா இருக்கலாம், அது நாட் இஸ் போர்டே இருக்கலாம். நீங்கள் சார்ஜ் பண்ணணும், நீங்கள் சார்ஜ் பண்ணால் தான் அந்த பவர் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை அப்புறம் கேட்டு வீட்டில் இருந்தால் சார்ஜ் பண்ணால் கிடைக்கும், அதை சார்ஜ் பண்ணாலும் கிடைக்காது. தட்ஸ் வாய் இது சத் சங்கம் ரொம்ப முக்கியம், சாது சங்கம் முக்கியம். பண்ணி சொல்ல புரியுதா பிரபு? இனிமேல் என்ன மகாராஜ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் போட்டுடணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சிம் பாகவந்தராத की जय भगवान श्री कृष्णचंद्र की, जगन्नाथ बड़े सुभद्रा महाराज की, श्रीला प्रभुपाद महाराज की, ताई गौर ब्रह्मानंदे हरि हरि बोल.